தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரை. துன்பத்தின் வழியாகத்தான் இன்பத்தை அடைய முடியும். தோல்வியின் வழியாகத்தான் வெற்றி அடைய முடியும். சோதனைகளின் வழியாகத்தான் சாதனை அடைய முடியும். தியாகம் நிறைந்த வாழ்வின் வழியாகத்தான் மறு கிறிஸ்தவர்களாக மாற முடியும். ஆம் இறைவா, இயேசுவின் பிரியமானவர்களையும் இனிய இந்த மாலை பொழுதிலே இறைவனின் சந்நிதியில் புனித மிக்கேல் அதிதூதர் இறை ஆசீர் பெற இணைந்து வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நம் புனித மிக்கேல் அதிதூதர் இனிய நாளாம் 3ஆம் திருவிழாவை அவருடைய பெயராய் தாங்கியிருக்கும் மிக்கேல் அதிதூதர் அன்பேத்தோடு சிறப்பிக்கிறோம். இன்று நாம் கடவுளுக்கு நிகர் யார் என்ற கருப்பொருளில் சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ளோம். கத்தோலிக்க திருச்சபையின் பக்தி முயற்சிகளில் ஒன்று அதிதூதர்களும் மற்றும் தூதர்களும். இவர்கள் கடவுளின் பெயரால் கடவுளிற்கு சார்பாக நமக்கு துணை இருந்து பாதுகாப்பவர்கள். மூவர் கடவுள்தான் நமது முதன்மையான பேராற்றல். அவருடைய பேராற்றலின் வெளிப்பாடல்தான் தூய மிக்கேல் அதிதூதர். விண்ணகத்தின் கடவுளின் தூதர்களும் அவருக்கு எதிரானவர்களுக்கும் எதிராக கலக்கம் ஏற்படும் போது இவர்தான் கடவுளின் தூதர் படைப்புக்கெல்லாம் தலைமை தாங்கி எதிரிகளிடம் இருந்து வெற்றி பெற்று தருகின்றார். ஆண்டவருக்கு நிகர் யார் என்ற தன்னுடைய பெயருக்கு ஏற்ப தூய மிக்கேல் அதிதூதர் கடவுளின் பெயரை விளங்க செய்வராக இருக்கின்றார். பகைவரிடம் இருந்து தீய ஆவிகளிடம் இருந்து நம்மை மீட்பராகவும் இருக்கின்றார். இன்றைய திருவழிபாடும் கடவுளுக்கு உகந்த பணியாளர்களாகவும் வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நீதிமான்களுக்கும் எதிராக எத்தனை பேர் சூழ்ச்சி செய்தாலும் கடவுளுக்கு அவருக்கும் துணையாக நிற்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். நம்மில் இருக்கும் தீய நாட்டங்களுக்கு இடம் கொடுக்காமல் இயேசுவை போன்று கடவுளின் திரு உள்ளத்தை நிறைவேற்றுவர்களாக வாழ நாம் அழைப்பு பெற்றிருக்கிறோம். நம்மில் யார் பெரியவர் என்ற போட்டியில் நம்மில் இணைந்து விடாமல் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றும் பணியாளர்களாக செயல்படுவோம். வரம் வேண்டி இந்த திருப்பலியில் பங்கேற்போம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித மிக்கேல் அவருடைய அன்பு பக்தர்களே, இந்த திருவிழாவின் 3வது நவநாளில் மரியதாஸ் முத்துக்கனி இவர்களின் குடும்ப நலனுக்காகவும் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் மகன் மற்றும் மருமகன் செய்யும் தொழிலை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் மருமகன் பின்சிக்கு சுகப்பிரசவம் வேண்டியும் மகள் மெர்லின் உடல் நலத்திற்கும் குழந்தை அபிஷா கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கும்படியாகவும் இறுதிராஜ் லாசருடைய குடும்பத்திற்கு அதிதூதர் வழியாக இறைவன் செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிள்ளைகள் குடும்பத்திற்கு ஆன்ம சரீர நலன்களுக்காகவும் பேர குழந்தைகள் கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்கவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறவும் கிறிஸ்துவில் மரித்த ஆண்டோ ஜோ நடேஷ் இறைவனில் நித்திய இளைப்பாற்றடையுமாறும் தொடர்ந்து குடும்பத்திற்கு நிறைவான ஆசி வழங்கவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இன்றைய திருவிழா திருப்பலியை சிறப்பிக்கும் மரியாயன் சேனை குடும்பத்தினர் அனைவருக்கும் இறைவன் தூய மிக்கேல் அதிதூதர் வழியாக செய்து வரும் அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். செய்யும் சேவையில் இறைவனின் நிறைய ஆசீர் பெற வேண்டும் என்றும் குடும்ப உறுப்பினர்கள் செய்யும் தொழில் முன்னேற்றம் வேண்டியும் அனைவருடைய உடல் உள்ள ஆன்ம நலன்கள் வேண்டியும் திருவிழா கொண்டாடும் அனைவருடைய நிறைவான ஆசீர்வாதத்திற்காகவும் மரிய ராஜசிங் அபிலா இவர்களின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகும். இறைவன் கொடுத்த வரமான இவருடைய மகளின் உடல் உள்ள ஆரோக்கியத்திற்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் இறந்து போன மூதாயருடைய ஆன்மாக்கள் இறைவனில் நித்திய இளைப்பாற்றடையுமாறும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இவர்களோடு இணைந்து இந்த திருப்பலியிலே நமது ஒவ்வொருடைய குடும்ப தேவைகளையும் கருத்துக்களையும் இறை நம்பிக்கையோடும் நன்றி உணர்வோடும் நாம் ஒப்பு கொடுப்போம்.
நாம் இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் ஒன்றாக இணைத்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு என்றும் உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம்பெறுதல் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கின எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென். அமைதியும்
மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைப்பிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 17 முதல் 20 முடிய. பொல்லாதவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொள்வதாவது, நீதிமான்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆராய்ந்து அறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டு கொள்ளவும் பொறுமையை ஆராய்ந்து அறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்து அறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு.
இரண்டாம் வாசகம். அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளங்குகிறது. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 16 மற்றும் 4 முதல் 3. அன்பிற்குரியவர்களே, பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும். விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாகும். மேலும் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மை உடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடமற்றது. அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்களே அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள். அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 9ஆம் அதிகாரம் 30 முதல் 37 முடிய உள்ள இறைவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்படைக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்து கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர் கப்பர்நாவுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்தபொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவரிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டாற்றுபவனாகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளை எடுத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினையவரையும் ஏற்றுக்கொள்கிறார் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தூய மிக்கேல் அதிதூதருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த திருவிழா காலத்தில் உங்களை சந்திப்பதில் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். தொம்மை மிக்கேல்புரம் தூய மிக்கேல் அதிதூதருடைய ஆலயத்துக்கு வருகிற போதெல்லாம் ஒரு வகையான ஆர்வம், ஈடுபாடு எப்போதும் எழுவது உண்டு. ஏன்னு சொன்னால், ஒரு சின்ன கோவிலில் நீங்கள் காட்டுகிற ஆர்வம், ஈடுபாடு, அதைத்தான் பல முறை நான் கண்டிருக்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை நினைவிருக்கலாம், 2005ஆம் ஆண்டு நான் என்ஜிஓ காலனி பங்கிலே உதவி பங்கு தந்தையாக, சோச்சியூஸ் என்று சொல்வார்கள், சும்மா பூசைக்கு வந்து உதவி செய்கிற ஒரு பணியாளராக இருக்கிற போது நமது ஊருக்கு வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் திருப்பலிக்கு வருகை தந்திருக்கிறேன். அதன் பிறகு இந்த திருவிழா நாட்களில் உங்களுடைய பங்கு தந்தை சைமன் அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். ஆகவே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் காண்பதிலே மகிழ்வடைகிறேன். ஆண்டவருடைய பேரன்பையும் இரக்கத்தையும் நாம் நினைவு கூறுகிறோம், கொண்டாடுகிறோம். இந்த நாளில் நாம் தூய மிக்கேல் அதிதூதருடைய பணிகளை குறித்து தியானிக்கிற ஒரு நேரமாக இந்த நேரத்தை எடுத்துக்கொள்வதற்காக இருக்கிறோம். எல்லோரும் பேனா பேப்பரெல்லாம் வச்சுருக்கும்போது பயமாக இருக்குது. எதுக்காக பேனா பேப்பர் வச்சுருக்கிறீங்க? மறையுறையிலேருந்து கேள்வி, அப்படி தானே? மறையுறை எழுதி கொடுக்கணுமோ? ரைட்டு, எப்போ சரிதான். அன்பார்ந்தவர்களே, முதல்ல கடவுள் படைப்புகளையெல்லாம் படைத்து முடித்தவுடனே யாரை படைத்தார்? மனுஷன்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் படைச்சாச்சு இல்லையா? அப்புறம் யாரை படைத்தார்? தூதர்களை படைத்தார், அப்படிதானா? விவிலியத்திலே நமக்கு அது சொல்லப்படவில்லை. ஆனால் நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், ஒரு சாத்தானால் எப்படி ஏவாள் ஏமாற்றப்படுகிறாள் என்கிற செய்தியை பார்க்கிற போது ஏற்கனவே நமக்கு என்ன புரியப்படுகிறது என்றால், கடவுள் தூதர்களை படைத்திருக்கிறார் என்று நமக்கு புரிபடுகிறது. அன்பார்ந்தவர்களே, தூதர்களை படைத்தார் என்று சொன்னால், இந்த தீய ஆவிகள், சாத்தான்கள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்றெல்லாம் நமக்கு ஒரு கேள்வி எழலாம். குறிப்பாக தூதர்களை சொல்லுகிற போது கத்தோலிக்க திருச்சபையிலே தூதர்களுடைய தரவரிசை என்று சொல்கிற போது 9 வகையான தரவரிசையை பார்க்கிறோம். முதல் தூதர்கள் யார், இரண்டாவது தூதர் யார் அப்படின்னு பார்க்கிற போது அதிதூதர்கள் யார், அதிதூதர்களுடைய வரிசை எண் எத்தனை தெரியுமா? எந்த நிலையில் இருக்கிறாங்க அவங்க? அன்பார்ந்தவர்களே, நமக்கே ஆச்சரியமான பதில் இருக்கிறது. பலரும் பல நிலைகளில் அதை சற்று வித்தியாசமாக சொல்லலாம். ஆனால் முதலில் வரக்கூடியவர்கள் இந்த வரிசையில் யார் என்று சொன்னால் த்ரோன்ஸ் என்று சொல்கிறார்கள். த்ரோன்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு அதிகாரம் கொண்ட, ஒரு கிரீடம் கொண்ட, அப்படி சொல்லுவோம்ல, பெரிய த்ரோன் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி உள்ளவர்களை சொல்லுகிறோம். ரெண்டாவது யார் என்று சொன்னால் டொமினியன்ஸ் என்று சொல்கிறார்கள். டொமினியன்ஸ் என்று சொல்கிறார்கள். மூன்றாவது யாருன்னு சொன்னால் பிரின்சிபாலிட்டிஸ் என்று சொல்கிறார்கள். நம்ம முனிசிபாலிட்டி நினச்சிடக்கூடாது, இது பிரின்சிபாலிட்டிஸ் என்று சொல்கிறார்கள் மூன்றாவது. நான்காவது தான் நம்ம சொல்கிற சேராபீம், சரிதானா? ஐந்தாவது செருபீம் என்று சொல்கிறோம். ஆறாவது யாருன்னு சொன்னால் பவர்ஸ், அதிகாரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ தான் ஏழாவது வெர்ச்சூஸ் என்று சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப குணநலன்களை கொண்டவர்களை வெர்ச்சூஸ் என்று சொல்கிறோம். இப்போ எட்டாவது தான் யாருன்னு சொன்னால் அதிதூதர்கள். கடைசி நிலையில் யார்? தூதர்கள்.
அப்போ 9 நிலையை நாம் பார்க்கிறோம். இந்த 9 நிலையில் பார்க்கிற போது அதிதூதர்கள் என்பவர்கள் இந்த 8வது நிலையில் இருக்கிறார்கள். தூதர்களுடைய பணி என்ன அப்படி நம்ம பைபிளில் பார்த்தோம்னு சொன்னால், ஆண்டவர் இயேசுவே சொல்லுகிறார், இந்த சின்னஞ்சிறுவர்களுடைய தூதர்கள் அவர்களோடு கூட இருப்பார்கள், அவர்கள் பணிவிடை செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறதுலேருந்தே நம்ம என்ன புரிகிறோம்? தூதர்கள் என்பவர்கள் வேறு யாரும் கிடையாது, நம்ம கூட இருந்து நமக்கு உதவி செய்கிறவங்க என்று பார்க்கிறோம். அதிதூதர்கள் என்பவர்கள் யார்? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதிதூதர்கள் என்பவர்கள் வேறு யாரும் அல்ல, ஆண்டவருடைய செய்தியை எடுத்துக்கொண்டு போகிறவர்கள். அப்படி பார்க்கிற போது நம்ம எத்தனை அதிதூதர்களை பார்க்கிறோம்? எத்தனை அதிதூதர் பார்க்குறோம்? 3 7 7. இதெல்லாம் பயங்கரமாக சொல்கிறீங்களே நீங்கள். நமக்கு தெரிஞ்சு 3 தான் இருக்குது, ஆனால் நீங்கள் 7 அதிதூதர்கள் சொல்லிட்டீங்களே. அதிதூதர்கள் எத்தனை? என்னப்பா 7ன்ட்டியே? 7 3 3 தானே கொண்டாடுதோம் நம்ம. இன்னும் 7 பேர் இருக்காங்களா? அன்பார்ந்தவர்களே, நாம் விழா கொண்டாடுகிற இந்த 3 பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு என்ன பொருள் படுகிறது? நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். மிக்கேல் அப்படின்னா அவருடைய பேருக்கு பொருள் என்ன? கபிரியேல் என்றால் ஆண்டவரின் செய்தியை சொல்லுகிறவர். சரி. ரஃபேல் என்றால் ஆண்டவர் குணமாக்குகிறார் என்று பொருள்படுகிறார். சரி, எல்லாருமே ஓரளவுக்கு நமக்கு இதை பற்றிய செய்தி வைத்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இப்போ இந்த சாத்தான்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்போதுமே ஆண்டவரோடு போரிடுகிறவர்களாக நாம் பார்க்கிறோம். இப்போ என்ன போர் எதனால் வருகிறது அப்படின்னு சொன்னால், யார் பெரிய ஆள்? நீரா நானா? நீங்களா நானா? கடவுளா சாத்தானா? அந்த ரெண்டுக்குமான அந்த போர் தான் எப்போதும் நடந்துக்கிட்டே இருக்குது. புனித அகுஸ்தீனார் இதை குறித்து சொல்லுகிற போது, இந்த போர் எப்படி நடக்குது, ஏன் வந்தது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லுகிற போது நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறான்னு சொன்னால், 1/3 தூதர்கள் என்ன செஞ்சாங்களாம், அவங்க விண்ணக தந்தையை ஏற்றுக்கொள்கிறார்கள். 1/3 தூதர்கள் தூய ஆவியை ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்னும் ஒரு 1/3 தூதர்கள் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஏன் அவங்க 2 பேரும் ஏற்றுக்கிடலை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏன் விண்ணகத்தந்தையும் ஆவியானவரையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால், அவங்க 2 பேருமே ஒரு ஆவி நிலையில் இருக்கிறாங்க, மேல் நிலையில் இருக்கிறாங்க, அதனால் ஏற்றுக்கிறோம். ஆனால் இயேசு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறாரு. ஆகவே அவருக்கு ஆவிக்குரிய இயல்பு இல்லை, அவர் மனித இயல்பில் தான் இருக்கிறாரு. மாதா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? அவங்களும் மனித நிலையில் தான் இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், இவங்க 2 பேரையும் ஏற்றுக்கிட முடியாது அப்படின்னு சொல்லித்தான் இந்த தூதர்கள் பெரிய சண்டையிடுகிறார்கள், பெரிய போர் நடக்கிறது. இந்த நிலையில்தான் இவர்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலையில் தந்தையாகிய கடவுள் என்ன செய்கிறார்னு சொன்னால், ஆண்டவர் இயேசுவுக்கும் அன்னை மரியாளுக்கும் தான் இந்த சாத்தான்களை கொல்லுகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று புனித அகுஸ்தீனார் தன்னுடைய அனுபவங்களிலே ஆய்வுகளிலே குறிப்பிட்டு சொல்கிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படி என்று சொன்னால் இயேசுவுக்கும் அன்னை மரியாளுக்கும் தான் இந்த அழிக்கிற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த அழிக்கிற அதிகாரத்தை கொண்டிருக்கக்கூடிய இவர்களை எப்படியாவது விழத்தாட்ட வேண்டும் என்பதுதான் சாத்தான்களுடைய முதன்மையான வேலையாக இருக்கிறது. ரொம்ப ஆழமாக இதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நீ பாருங்க அன்பார்ந்தவர்களே, திருவெளிப்பாடு நூல் 12வது அதிகாரத்தில் நாம் 1 முதல் வாசிக்க கேட்கிறோம். அந்த பகுதியில் சொல்லப்படுகிற ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், அங்கே விண்ணிலே ஒரு காட்சி வருகிறது. அந்த காட்சியில் என்ன நடக்கிறது எடுத்துக்கொள்ளுங்கள். திருவெளிப்பாடு 12வது அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்க கேட்கிறோம். 1 2 வாசிங்க. வானில் பெரியதொரு அடையாளம் தோன்றியது, பெண் ஒருவர் காணப்பட்டார், அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார், நிலா அவருடைய காலடியில் இருந்தது, அவர் 12 விண்மீன்களை தலை மீது சூடியிருந்தார், அவர் கருவுற்றிருந்தார், பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். இந்த பகுதி அப்படின்னு சொன்னால் யாரை பற்றியது என்று சொன்னால், அன்னை மரியாளை பற்றியது, ஆண்டவர் இயேசுவை பற்றியது. அதுதான் இந்த பகுதியிலே பார்க்கிறோம்.
அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், வானில் வேறொரு அடையாளம் தோன்றியது, இதோ நெருப்புமயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. இந்த அரக்க பாம்பு எது அன்பார்ந்தவர்களே? இதை குறித்து நான் பார்த்தோம்னு சொன்னால், இந்த அரக்க பாம்பு தான் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பு. இந்த பாம்பு தான் ஏவாளை ஏமாற்றிய பாம்பு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதனால தான் இந்த அரக்க பாம்பு ஏவாளை ஏமாற்றியது. அன்னை மரியாளையும் ஆண்டவர் இயேசுவையும் கொல்ல முடியாமல், அவர்களை எதிர்க்க முடியாமல் அது என்ன செய்கிறது என்று சொன்னால், இந்த அன்னை மரியாளுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய மனிதர்கள் யாரெல்லாம் மரியாளை கும்பிடுகிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவை வணங்குகிறார்களோ, அவர்கள் எல்லாரையும் அவர்களை விளத்தாட்டுவதும் கொல்வதற்குமான ஒரு முயற்சியை யார் செய்கிறார் என்று சொன்னால், இந்த அரக்க பாம்பு, இந்த சாத்தான் செய்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதனால தான் இந்த எஞ்சிய மக்களை, எஞ்சிய பிள்ளைகளை, இந்த தாயினுடைய எஞ்சிய பிள்ளைகளை அவை கொல்வதற்காக அவள் முயற்சி எடுக்கிறாள், அந்த சாத்தான் முயற்சி எடுக்கிறான் என்கிற ஒரு செய்தியை நாம் நினைத்து பார்க்கிற போதுதான் இங்கே அன்னை மரியாளுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் ஆண்டவர் தந்தையாகிய கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உயர்வான நிலையை குறித்து நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படி புனித அகுஸ்தினார் இந்த வெளிப்பாடுகளை எல்லாம் நமக்கு சொல்கிறார். இதே போல விவிலியத்தில் இன்னொரு வெளிப்பாட்டினை பார்க்கிறோம். இந்த மிக்கேல் அதிதூதர் எப்படிப்பட்ட வலிமை வாய்ந்தவர், என்ன பணியை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிற போது, மிக்கேல் அதிதூதர் என்பது அவருடைய பெயரா அல்லது அவருடைய பணியா என்று நீங்கள் பார்க்கலாம். உண்மையிலே நீங்கள் நம்ம நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், மிக்கேல் என்பது அவருடைய பெயர் அல்ல, அதிதூதர் என்பதுதான் அவருடைய பெயர். ஆனால் மிக்கேல் என்பது என்ன? அது அவருடைய பணி. அந்த பணி நிமித்தம் கடவுளுக்கு நிகர் யார் என்ற பெயரே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவே கடவுளுக்கு நிகராக யாரும் இருக்க முடியாது. கடவுள்தான் முதன்மையானவர். அவருடைய ஆற்றலுக்கும் வலிமைக்கும் முன்பாக யாரும் இல்லை என்பதை நிரூபிப்பதுதான் இந்த மிக்கேல் அதிதூதருடைய மிக முதன்மையான பணியாக நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது தானியேல் புத்தகம் 10வது அதிகாரத்தில் நாம் ஒரு செய்தியை வாசிக்கிறோம். என்ன செய்தி என்று சொன்னால், கபிரியேல் வானதூதர் ஒரு செய்தியை தானியேலுக்கு எடுத்துக்கொண்டு போகிறார். பாரசீக நாடு, அந்த நாட்டிலே அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு போகிற போது அவரால் போக முடியல. ஏன் போக முடியல? பாரசீக நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேயும் எல்லா சாத்தான்களும் ஒன்று சேர்ந்து இந்த செய்தியை கொண்டு போக முடியாம தடுத்து நிக்குது. அப்பதான் இந்த கபிரியேல் தூதர் என்ன செய்கிறார், என்ன செய்வதுன்னு தெரியாத முழிக்கிற போது அங்கேதான் மிக்கேல் அதிதூதர் தோன்றி, மிக்கேல் அதிதூதர் இந்த சாத்தான்களை எல்லாம் அடித்து வீழ்த்தி விட்ட பிறகுதான் என்ன நடக்கிறது நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். கபிரியேல் தூதர் இந்த செய்தியை கொண்டு வரவே முடிந்தது என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் புத்தகம் 10வது அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது அவர் என்னை பார்த்து கூறியது, தானியேல் அஞ்ச வேண்டாம், உய்த்துற வேண்டும் என்னும் உள்ளத்தோடு உன் கடவுள் முன்னிலையில் நீ உன்னை தாழ்த்தி கொண்ட முதல் நாள் தொடங்கி உன் மன்றாட்டு கேட்கப்பட்டு வருகிறது. உன் மன்றாட்டுகளுக்கு ஏற்ப இதோ நான் வந்துள்ளேன். அது அடுத்த வசனம் பாருங்க. பாரசீக நாட்டின் காவலாகிய தூதன் 21 நாள் என்னை எதிர்த்து நின்றான். அங்கே பாரசீக அரசர்களோடு நான் தனித்து விடப்பட்டதால் தலைமை காவலர்களுள் ஒருவராகிய மிக்கேல் எனக்கு துணை செய்ய வந்தார். பாருங்க, இந்த கபிரியேல் தூதருக்கு செய்தியை அவர் சொல்லுகிற அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் மற்ற சாத்தான்களை விளத்தாட்டுகிற அதிகாரம் யாருக்கு இருந்தது என்று சொன்னால் மிக்கேல் அதிதூதருக்கு தான் இருந்தது அப்படிங்கிற ஒரு செய்தி விவிலியத்திலே மிக ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவேதான் எப்போதுமே ஒரு போர் தீமைக்கு எதிராக மிக்கேல் அதிதூதர் உலகமெல்லாம் புரிந்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் நமக்கு சொல்லப்படுகிற செய்தி என்னவென்று சொன்னால், உங்களுடைய வீட்டில், உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய தனிப்பட்ட அனுபவங்களில் உங்களுக்கு ஏதாவது ஒரு தடை இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் எதிர்கொள்ள முடியாமல் இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் தூய மிக்கேல் அதிதூதரை நோக்கி மன்றாடம். அப்படி மன்றாடுனா என்ன நடக்குமா?
இந்த தீமைகளை வெல்வதற்கு அவர் எடுத்துக்கொண்ட காலம் 21 நாட்கள். ஒருவேளை நம்ம நினச்சி பார்க்குறோம், ஒரு டாக்டர்கிட்ட போனால், ஒரு தலைவலின்னு போனால் என்ன செய்வார்? எத்தனை நாளைக்கு மாத்திரை கொடுப்பாரு? 3 நாளைக்கு கொடுப்பார். 3 நாளாக கொடுப்பார். எத்தனை நாளைக்கு கொடுப்பாரு? நீங்கள் சும்மா இருந்தால் தலைவலி எத்தனை நாளையில் போகும்? சும்மா இருந்தால் தலைவலி எத்தனை நாளையில் போகும்? ஒரே நாளையில் வருமா? அப்போ பயங்கரமான ஆட்கள் தான் நீங்கள். அதாவது தலைவலி ஒரே நாளையில் போகாது. சும்மா தலைவலியோ ஒரு ரொம்ப ஏதோ ஒரு சூழ்நிலை தவிக்கிற ஒரு காய்ச்சல் வந்துடுச்சுன்னு சொன்னால் எவ்வளோ நாளைக்கு அதிகமாக நீடிக்கும்? ஒரு வாரம்தான். சரிதானா? ஒரு வாரம்தான். ஒரு வாரம் இந்த உடம்பை அது சரி பண்ணுறதுக்கு அதுவே உள்ள இருக்கக்கூடிய எல்லா சக்திகளையும் வச்சு பயன்படுத்தி எடுத்துக்கணும். ஆனால் நமக்கு என்னென்னா உடனே பயம், உடனே அவசரம், எதெல்லாம் உடனே நடந்துடணும். அதனால் நம்ம என்ன செய்வோம்? ஓடு டாக்டரை பார்த்து அப்படின்னு ஓடுவோம். கொஞ்சம் தண்ணியை குடித்து பார்ப்போம், கொஞ்சம் வெந்நியை குடித்து பார்ப்போம், ஒரு நாட்டு மருந்து வச்சு சாப்பிடுவோம், அது என்னத்தையாவது பண்ணி பார்ப்போம், சரியாகுதான்னு பார்ப்போமே அப்படிங்கிற நினப்பெல்லாம் இப்போ இல்லை. ஒருவேளை பெரிய ஆட்களுக்கு இருக்கலாம். அது வாட்டுக்கு வெந்நியை குடிச்சிட்டு ஏதாவது மருந்தை குடிச்சிட்டு போகிற இழுத்து மூடி பேசாமல் படுத்திருப்போம், அதனால் சரியாக போகும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ சின்ன பிள்ளைகளுக்குலாம் அப்படி இல்லை. எல்லாம் ஒரு பிள்ளை, 1.5 பிள்ளை, 2 பிள்ளை தான் வச்சுருக்காங்களா. அதனால் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னால் உடனே எங்கேயாவது கூட்டு போகணும், தூக்கிட்டு போகணும், உடனே சரியாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிறதுனால நடக்கு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆனால் இங்கே பாருங்கள், மிக்கேலையாட்ட நீங்கள் வேண்டிட்டா எவ்வளோ நாள் எடுத்துக்கிடுமோ? அதிகபட்சம் எத்தனை நாள்? 21 நாள் காத்திருக்க முடியுமா நம்மளால்? முடியுமா? முடியாதா? முடியாது. அதான் பிரச்சனை. முடியும்னு சொன்னால் சரியாகும், முடியலை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் லேட்டாக ஆகும், வேறு எங்கேயாவது தான் போகிறோம். அதனால் மிக்கேலையாட்ட போகாமல் இன்னொரு சாத்தான் குறி சொல்கிறது யாராக இருந்தாங்கன்னா அங்கே ஒரு வார்த்தை போய் கேட்டு வந்துடுவோம். என்னென்னு தெரியல, அங்கே போய் ஒரு விசாரிச்சுட்டு வந்துடுவோம். ரொம்ப நாளாக ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே இருக்குது பிள்ளை, என்னென்னு தெரில. ரொம்ப ஒரு மாதிரி தூக்கமே வர மாட்டேங்கி, என்னென்னு தெரில. ஒரு மந்திரிப்பு வருவோம். இன்றைக்கெலாம் நிறைய நேரங்களில் நான் பார்க்குறேன், சில பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வரும்போது எல்லாம் கொலுசை கட்டி போட்டிருக்கும், கொலுசோடு சேர்ந்து ஒரு கருப்பு கயிறும் சேர்ந்து கட்டியிருக்காங்களா? அப்படி யாராவது இருக்கும்? அந்த கருப்பு கயிறெல்லாம் கட்டிட்டு வந்துடுறா. எதுக்குடா இப்படி கட்டிவிட்டா? எங்கள் அம்மா தான் கட்டி விட்டான். பயம் யாருக்குன்னு தெரில, அம்மாவுக்கா பிள்ளைக்கான்னு தெரில. பாருங்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னால், இங்கே மிக்கேல் அதிதூதர் ரொம்ப நாள் எடுத்துக்கிடலை. அவர் எடுத்துக்கொண்ட காலம் 21 நாட்கள். எவ்வளவு பெரிய தீமைகளை அவர் செய்தியை, ஆண்டவருடைய செய்தியை கொண்டு போக முடியாத அளவுக்கு தடுத்து நின்ற அந்த இடத்துல ஆண்டவருடைய வலிமையை காட்டுவதற்காக மிக்கேல் அதிதூதர் எடுத்துக்கொண்ட காலம் இவ்வளவுதான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணங்களிலும் கூட பல நேரங்களில் இப்படி துன்பங்கள், நெருக்கடிகள் வருகிற போது ஆண்டவர் அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு எடுத்துக்கொள்கிற காலம் மிக குறைவு தான். ஆகவே அது எவ்வளவு வேண்டுமானாலும் ஆண்டவருடைய வல்லமையை உணர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு என்பதுதான் இந்த பகுதி நமக்கு வெளிப்படுத்துகிறார். அன்பார்ந்தவர்களே, திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் அவருடைய வாழ்க்கையிலே அனுபவத்தை அவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? பாருங்க, சிங்கராயர் அவர்கள் ஒரு நாள் உறங்கி கொண்டிருக்கிற போது அவர் ஒரு காட்சி காணுகிறார். அந்த காட்சியில் சாத்தான் ஆண்டவர் இயேசுவிடத்தில் போய் பேசுது. என்ன பேசுகிறான் சாத்தான்? இந்த உலகத்தில் எல்லாரும் நீங்கள் சொல்கிறத கேட்காங்க, எல்லாரும் நீங்கள் சொல்கிறத கேட்காங்க. நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யுங்க, ஒரு 100 வருஷம் மட்டும் ஒன்றும் செய்யாமல் இருங்க, உலகத்தை என் கையில் கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன். எப்படி? 100 வருஷத்தை மட்டும் எங்கள் உலகத்தை என் கையில் கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் இயேசு சொன்னாராம், சரி நீ பார்த்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய்து பாரு அப்படின்னு சொன்னாராம். சிங்கராயருக்கு தூக்கி வாரி போட்டு, ஐயையோ சாத்தான் கையில் ஆண்டவர் கொடுக்குறார உலகத்தை அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறார். உடனே சாத்தான் அந்த 100 வருஷத்தில் தான் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் 18ஆம் நூற்றாண்டில் இந்த காலகட்டங்களில் தான் உலகத்தில் பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படுகிறது. ஏராளமான சபைகள் 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு சபைகள் வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஆனால் 18ஆம் நூற்றாண்டில் தான் ஏகப்பட்ட சபைகள் உருவாகிறது, எவ்வளவோ பிரிவினைகள் உருவாகிறது, திருச்சபையில் ஏராளமான பிரிவினைகள் வருகிறது. ஏன்னு சொன்னால் இந்த 100 ஆண்டுகள் என்று அவன் கேட்டுக்கொண்ட காலத்தில் இப்படி நடந்தது என்று சிங்கராயர் தன்னுடைய வாழ்க்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் அவர் என்ன செஞ்சார்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு பிறகு தூய மிக்கேல் அதிதூதருடைய ஜெபத்தை சொல்லணும்னு சொல்லி உலகில் இருக்கக்கூடிய எல்லா திருச்சபை மக்களுக்கும் ஆயர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருந்தார். அந்த ஜெபத்தையும் சொல்லி அனுப்பியிருந்தார். அன்பார்ந்தவர்களே,
இந்த ஜெபம் எத்தனை வருஷம் சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னால் 31 வருஷம் இந்த ஜெபம் சொல்லப்பட்டுச்சான். அதன் பிறகு இந்த 31வது ஆண்டு முடிவில் தான் 1917வது ஆண்டில் ஃபாத்திமா நகரில் அன்னை மரியாள் காட்சி கொடுத்தார். அப்போ அதனுடைய நிறைவு வந்து விட்டது. இப்போது மரியாள் தன் பிள்ளைகளை பராமரித்துக் கொள்கிறார் என்கிற ஒரு செய்தியைத்தான் அது சொல்வது போல இருப்பதாக நாம் இந்த காட்சியை நினைத்து பார்க்கிறோம். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படி திருச்சபையை காக்கிற பராமரிக்கிற எந்த தீங்கும் அணுகாத அளவுக்கு பராமரித்துக் கொள்கிற ஒரு மிகப்பெரிய பணியை செய்கிறவர் தான் தூய மிக்கேல் அதிதூதர் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மிக்கேல் அதிதூதர் எப்போதும் தீமைக்கு எதிராக போரிடுவராக, எப்போதும் தன்னுடைய வலிமையை, ஆண்டவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவராக அவர் இருந்து கொண்டே இருக்கிறார் என்பதுதான் நாம் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறார். ஆனால் இந்த சாத்தான் என்ன செய்கிறான் என்று சொன்னால், கடவுளுக்கு நிகராக யார் என்று கேட்கிற இந்த கேள்விக்கு நான் கடவுளுக்கு நிகராக இருக்கிறேன் என்று தன்னுடைய வலிமையை காட்டுவதற்கு அவன் முயற்சி செய்கிறான். அவன் எப்படிப்பட்டவன்? விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் நற்செய்தி 8வது அதிகாரத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நமக்கு சொல்லியிருக்கிறார். சாத்தான் என்பவன் யார்? அவன் பொய்யன், அவன் ஏமாற்றுக்காரன், தொடக்க முதலே அவன் இருந்து வருகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஏமாற்றுபவன், பொய்யன், அழிக்கிறவன், இன்னும் எல்லாவற்றையும் பளபளப்பாக காட்டுகிறவன் தான் சாத்தான் என்று பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு நாம் நினைத்து பார்க்கிறோம், ஆதாமையும் ஏவாளையும் ஏமாற்றிய அதே சாத்தான் இன்றைக்கு மனிதர்கள் நம் ஒவ்வொருவரையும் ஏமாற்றுவதற்காக முயற்சி செய்கிறான். நம் ஒவ்வொருவரையும் அவன் பக்கமாக ஈர்த்து கொள்வதற்காக முயற்சி செய்கிறான். எப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பை செய்வதற்கு முயற்சி செய்கிறான்? நீங்கள் நினச்சி பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்கிறோம். எப்பெல்லாம் நம்முடைய பிள்ளைக ஏமாத்துதோ, பொய் சொல்லுதோ, எப்பெல்லாம் நாமெல்லாம் பளபளப்பான காரியத்தை நோக்கி பின்னாடி போய்கிட்டு இருக்கிறோமோ, அப்போல்லாம் நம்ம யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்? நீங்கள் பளபளப்பான இதை தேடுவீங்களா, தேட மாட்டீங்களா? எப்படி பளபளப்பானதை தேடுவோம்? நீ பாருங்கள், நம்ம சாத்தான் எப்படி பளபளப்பாக வந்து நிற்கிறான்னு சொன்னால், செல்ஃபோன், ஊடகம் எல்லாத்துலேயும் தான் வந்து நிற்கிறான். அதை எடுத்தால் வைக்க முடியுதா? அதில் வரக்கூடியது எல்லாமே உண்மைதானா? நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் நிறைய பொய்யத்தான் சொல்லுகிற செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்மளால் நம்முடைய கண்கள் பார்த்து தீராமல் இருந்து கொண்டே இருக்கிறது, நம்முடைய செவிகள் கேட்டு தீராமல் இருக்கிறது, நம்முடைய வாய்க்கு உணவாகவே அதுதான் மாறிவிட்டது. பாருங்கள், என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தை தான் சுவையான உணவு சொல்லுவாங்க இல்லையா? விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு சுவை சாப்பாடு யாராவது பிள்ளையை கூப்பிடுங்க, இல்லை சாப்பிடவான்னு கூப்பிட்டா ஏமா கொஞ்சம் பொறுமா அப்படிங்க. என்ன பிஸியாக இருக்குது? படம் பார்த்துக்கிட்டு இருக்கு, செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்கு, எல்லாம் பிஸியாக இருக்குது. சாப்பாடே அதுவாக மாறி இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அன்பார்ந்தவர்களே, ஆதாமையும் ஏவாளையும் ஏமாற்றியது போல இன்றைக்கு உலகத்தினுடைய காரியங்கள் பல மனிதர்களை ஏமாற்றி வைக்கிறார். பாருங்க, ஏவாள் எப்படி ஏமாந்து போனாள்? முதல்ல சாத்தான் பேச்சு கொடுத்துச்சு. முதல்ல கூப்பிட்டு ரேசா பேச்சு கொடுத்து, ரேசா பேச்சு கொடுக்கும் போதே இந்த ஆண்டவரை பற்றி சொல்லியது. அப்பாவா என்ன சொல்லியிருந்திருக்கணும்? ஆதாமும் ஏவாளும் என்ன சொல்லியிருந்திருக்கணும்? எங்களுக்கு அப்பன் ஒருத்தர் இருக்கிறான், எங்களை படைச்சவர் இருக்கிறாரு, எங்களுக்கும் மேலானவர், உனக்கும் மேலானவர், உன்னையும் படைத்தவர் அவர்தான். அவருடைய குரலுக்கு செவிமடுக்காமல் உன்னுடைய குரலுக்கு செவிமடுப்பதா என்று எப்போதோ கேட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அவங்க கேட்கல. சாத்தான் சொன்னதை அப்படி முதல்ல கேட்டான். அப்புறம் பார்க்குறான், அந்த மரத்தின் கனியை பார்க்குறான். மரத்தின் கனி பார்ப்பதற்கு குளுமையாக இருக்குது, உண்பதற்கு சுவையாக இருக்குது. அப்படி தான் எதெல்லாம் நம்முடைய கண்களுக்கு அப்படி தோன்றுகிறதோ, எதெல்லாம் நம்முடைய நாவுகளுக்கு அப்படி தோன்றுகிறதோ, அதன் பின்னால் போகிற நிலையில்தான் மனிதர்களுடைய பயணமானது இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அதைகளிலிருந்தெல்லாம் மாறி வருகிற ஒரு அழைப்பைத்தான் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு இன்றைய நற்செய்தியை சொல்லித்தரார். நீ பாருங்க, சீடர்களுக்குள்ளாக ஒரு விவாதம் நடக்கு. என்ன விவாதம்? யார் பெரியவர், யார் பெரியவர்? இன்னைக்கு ஆண்டவருக்கு நிகர் யார்? நான் தான் பெரியாள், நான் தான் பெரியாள் என்று சாத்தான் சொல்கிறான். அதே போல சாத்தானுடைய மனநிலை தான் சீடர்களுக்குள்ளாக இருக்கிறது. யார் பெரியவர்? அன்பார்ந்தவர்களே, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் நம்ம இயேசு தன்னுடைய சாவை முதன்முறையாக அறிவிப்பார்.
ஆனால் இன்றைக்கு 2வது முறையாக அறிவிக்கிறார். முதன்முறையாக அறிவிக்கிற போது என்ன செய்தி சொல்லப்படுகிறது? அந்த துன்பமே உமக்கு வேண்டாம்னு சொன்னது யாரு? பேதுரு சொன்னார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? போ அப்பாலே சாத்தானே. பேதுரு சாத்தானா? சீடரா? சாத்தானா? சீடர் தான். எப்பெல்லாம் பேதுருவுக்குள் மனித எண்ணங்கள் மேலோங்கி நின்றதோ அப்போல்லாம் அவர் யாரா இருந்தாரு? சாத்தானா இருந்தாரு. அதனால சாத்தான் போ அப்படின்னு சொன்னார். இப்பவும் யார் பெரியவர் அப்படிங்கிறது யாருடைய சித்தனை, யாருடைய செய்தி? சாத்தான் தானே. அப்ப யார் பெரியவர் என்கிற அந்த எண்ணம் வந்த உடனே அவர்கள் என்ன செஞ்சாங்க? நீங்க என்ன பேசிட்டு வந்தீங்கன்னு ஆண்டவர் இயேசு கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாங்க? யாருமே பேச மாட்டாங்க, எல்லாரும் அமைதியா இருப்பாங்க. போன வாரம் பேதுருவுக்கு மண்டையில குட்டு விழுந்த மாதிரி நமக்கு இந்த வாரம் குட்டு விழுந்துடக்கூடாதுன்னு அவங்க எச்சரிக்கையா இருந்துட்டாங்க. ஆனால் பேசாம அமைதியா இருந்தாங்க. நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போதுதான் ஆண்டவர் யார் பெரியவர், கடவுளுக்கு முன்னிலை யார் பெரியவர் என்பதற்கு 2 செய்தியை சொல்றார். ஒன்று, உங்களில் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் பணியாளராக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா உங்களை தாழ்த்தி கொள்ளுங்கள். யாரெல்லாம் தாழ்ச்சியோடு இருக்கிறார்களோ அவர்கள் தான் பெரியவர்கள், அவர்கள் தான் கடவுளுக்கு ஊழியம் புரியக்கூடியவர்கள். நீ யோசித்து பாருங்க, மிக்கேல் அதிதூதர் எல்லாத்துக்கும் மேலானவர். அவர் அப்படியே கம்பீரமா நின்றுட்டு போயிருக்கலாம். அப்படி அல்ல, அவர் கடைநிலைக்கு இறங்கி கடவுளுக்கு உரிய பணியை செய்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே தாழ்ச்சி உடைய ஒருவர் தான் பெரியவராக இருக்க முடியும், அவர்தான் ஆண்டவருடைய பணியை செய்ய முடியும் என்பது முதல் செய்தி. 2வது ஒரு செய்தி ஆண்டவர் இயேசு சொல்கிறார். என்ன சொல்கிறார்னு சொன்னா, சின்ன குழந்தை ஒன்று பக்கத்தில் வந்து நிப்பாட்டி, இந்த குழந்தையை போல மாறுங்கள், இந்த குழந்தையினுடைய மனநிலையை கொண்டிருங்கள் என்று சொல்கிறார். அப்படின்னு சொன்னா குழந்தைகளாக மாறுகிறவர்கள் தான் பெரியவர்கள் என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். அப்போ மிக்கேல் தூதர் ஆண்டவருக்கு முன்னிலையில் ஒரு குழந்தையை போல அவர் என்ன பணி செய்ய சொல்கிறாரோ அதை செய்தார், அவர் எங்கே போக சொல்கிறாரோ அதை செய்தார். இந்த பணியைத்தான் அவர் செய்தார் என்று நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படி என்றால் இந்த கடவுளுக்கு நிகர் யார் என்கிற இந்த போராட்டத்தில் தன்னுடைய பணியை தாழ்ச்சியோடும் குழந்தைக்குரிய மனநிலையோடும் செய்து கொடுத்த தூய மிக்கேல் அதிதூதரை பின்பற்றுகிற நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய உள்ளத்தில் இந்த தாழ்ச்சியோடு கூடிய மனமும் கடவுளுக்குரிய குணமாகிய குழந்தையினுடைய மனநிலையும் கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கையைத்தான் இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகிறது. சிந்திப்போம், இறைவனுடைய அருளுக்காக மன்றாடுவோம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். ஒன்றாய் வாழ்வோரே
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கேட்டருளுகிறார். தூய்மிக்கேல் அதிதூதர் எப்படி ஆண்டவருக்கு முன்னிலை நின்று பணி செய்தாரோ அதுபோல நாமும் ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக பணி செய்ய ஆண்டவருடைய வல்லமை கேட்டு உருக்கத்தோடு மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எம் திரு அவையில் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் உமது இரக்கத்தையும் மன்னிப்பின் மாண்பினையும் உணர்ந்தவர்களாக உமது பாதையில் வழிநடக்க வேண்டிய அருளை பொழிய வேண்டுமென்று மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. அமைதியின் தெய்வமே இறைவா, உமது தலைமை பண்பு சீடர்களின் பாதங்களை கழுவுவதில் காணப்பட்டது போல நாடுகளை ஆளும் ஆட்சியாளர்கள் தாழ்ச்சியுடையவர்களாகவும் எளிய மனநிலையோடும் வாழும் வரமருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, இன்று திருப்பலி நிறைவேற்றும் பங்கு தந்தை அவர்களை ஆசீர்வதித்து அவர் தனது பணியை திறம்பட செய்ய வேண்டிய அருளையும் ஞானத்தையும் அவருக்கு எப்போதும் வழங்கிடவும் நல்ல உடல் சுகத்தை தர வேண்டியும் உம்மை மன்றாடுகின்றோம். தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. கருணை கடலே இறைவா, மருத்துவர் நோயற்றவருக்கென்று நோய் உள்ளவருக்கே தேவை என்று மொழிந்த இறைவா, எமது பங்கில் உள்ள நோயாளிகளை உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் நோய்களை குணப்படுத்தி அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று கூறிய இறைவா, எமது பங்கில் உள்ள அனைத்து சிறு பிள்ளைகளையும் உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் படிப்பிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும் பெற்றோர்கள் பெரியோர்கள் பேச்சை கேட்டு நடக்கும் வரத்தை அளிக்க வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் அவர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்றும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி மௌனமாக ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, உமது பிள்ளைகள் நம்பிக்கை கொண்டு உமது பாதத்தில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய வேண்டுதல்களை கனிவோடு கண்ணோக்குவீராக. நாளும் பொழுதும் உம்மை தேடி உம்மிலே நிறைவு காண வழிகாட்டுவீராக. திருவிழா நாட்களிலே ஆண்டவரே உமது வல்லமையும் ஆசீரும் எல்லாருக்கும் கிடைப்பதாக. நீரே துணையிருந்து காத்தருளும். எம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவர்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் உடைய திருச்சபையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி சபரிமுத்து, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம்முடைய திருச்சபை அன்பின் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியின் உள்ளேற்றலும் எங்கள் அனைவரும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித இயேசு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மை பொழுந்தேத்தும் வரமருள மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபிடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, புனித மிக்கேலேதுவருடைய அன்பு பக்தர்களை, திருவிழாவின் 3வது நவ நாளை சிறப்பிப்பதற்காக நம்மோடு வருகை தந்திருப்பவர்கள் நம்முடைய பாலை மறைவட்டத்தினுடைய அதிபராகவும் ஆலவந்தான் குளம் பங்கு தந்தையாகவும் பணியாற்றுகிற அருள் தந்தை அந்தோணி வியாகப்பன் அவர்கள் இந்த அருமையான நாள் வருகை தந்து மிக சிறப்பாக திருப்பலி நிறைவேற்றி புனித மிக்கேலேது தூதரை விவிலியத்தினுடைய பின்னணியிலும் அன்றாட வாழ்க்கையின் அனுபவத்திலும் ஒவ்வொரு நிகழ்வையும் உரசி பார்க்கின்ற வகையில் நம்முடைய நாட்டுப்புற கலை, அதாவது வட்டார வழக்கு சொற்கள் என்று சொல்வார்கள், அந்த வகையிலே நம்முடைய கொலோக்கியல் லாங்குவேஜ், அதாவது நாம் பேசுகின்ற முறையிலே ஒரு இன்டராக்ஷன் முறையில் அருமையாக இந்த மறையுரை வழங்கி இந்த நாளை சிறப்பித்திருக்கிறார்கள். கடந்த வருடமும் திருவிழாவிற்கு கடைசி நாள் வருகிறார்கள். இந்த வருடம் வர முடியாத சூழ்நிலையிலும் 3வது நாள் வருவேன் என்று இசைந்து இந்த நாளை சிறப்பித்திருக்கிறார்கள். தந்தை அந்தோணி வியாகப்பன் அவர்களை நமது இறைமக்கள் சார்பாக நமது நெஞ்சார வாழ்த்துக்களையும் நன்றியையும் கரவுள் எழுப்பி இந்த எளிய பொன்னாடை அணிவித்து மகிழ்விப்போம். நேற்றைய தினத்தில் நேற்றைய தினத்தில் 3 கேள்விகள் கேட்கப்பட்டது. அந்த 3 கேள்வியில் நிறைய பேர் பெரும்பாலும் சரியான பதில்கள் எழுதியிருக்கிறீர்கள். எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்பொழுது 3 பேர் குழுக்கள் முறையில் ஏற்ப வருவாங்க. இவங்க எடுக்கப்படுறதுனால இவங்களுக்கு பரிசு என்பதல்ல, எழுதி எல்லாருக்குமே பரிசு தான். ஆனால் எல்லாருக்கும் கொடுக்க முடியாத சூழ்நிலையினால் முதல் 3 பேருக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் வராதவங்களுக்கு நமக்கு பரிசு நினைக்க வேண்டாம், எழுதி எல்லாருக்குமே உண்மையான வாழ்த்துக்கள், நன்றிகள். இப்பொழுது தந்தை அவர்கள் 3 சீட்டுகள் எடுப்பாங்க. அது யாருக்கு வருதோ அவர்களுக்கு நாளைக்கு பரிசு வழங்கப்படும். இன்றைக்கு பரிசு சொல்லியிருந்தால் அவர் வாங்கிட்டு வரல, நாளைய தினத்தில் வழங்கப்படும். ஆனாலும் குழுக்கள் முறையில் இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஏதாவது ஆமாம், டி அபிஷா யார்? வாழ்த்துக்கள். நாளைய தினத்தில் இதுக்குரிய பரிசு வழங்கப்படும். அதுக்கு அடுத்தாப்பில் ரோஸ்லின் சந்திரசேகரன் யார்? மூன்றாவது எம் ஆல்வின் ராஜன் யார்? ஆல்வின் ராஜன் யார்? சரி. நாளைய தினத்தில் இந்த 3 பேருக்கும் பரிசு வழங்கப்படும். இப்பொழுது இந்த மறையுரை என்பது அருமையாக வழங்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே கேள்வி கேட்கலாம், ஆனால் மிக முக்கியமானது ஒரு 3 கேள்விகள் கேட்க விரும்புகிறேன். முதலாவது, நல்லா கவனிச்சுட்டு நினைக்க, திருச்சபையினுடைய மறைநூல் வல்லுனர், டாக்டர் ஆஃப் த சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. புனித அகுஸ்தினார் விவிலியத்தை அருமையாக அவர் வடிவமைத்து போதிக்கிறார். உருவகங்களை மெட்டாஃபர்ஸ்னு சொல்லுவாங்க. உருவகம் வழியாக அருமையாக எடுத்துரைக்கிறார் புனித அகுஸ்தினார். அவர் அருமையாக சொல்லியிருக்கிறார், இன்றைய உலகத்தில் கடவுளை 3இல் 1 பங்கு ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே போல் ஆவியானவரை 3இல் 1 பங்கு ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்னும் மீதி 3இல் 1 பங்கினர் யாரை ஏற்றுக்கொள்வது கிடையாது என்பதை எளிமையாக சொல்லியிருக்கிறாங்க. நல்லா கவனிச்சேன்னா எழுதிடலாம். மீதி 3இல் 1 பகுதியினர் அவங்க தான் இன்றைக்கி சேலஞ்சஸ். இன்றைக்கி இயேசுநாதர் தான் இன்றைக்கி எல்லா பகுதிகளிலும் சேலஞ்சஸாக இருக்கிறாரு. இன்றைக்கி அந்த 3 கடவுளில் ஒரு நபரை அவங்க ஏற்றுக்கொள்வது கிடையாது. ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சு ஏற்றுக்கொள்வது கிடையாது. 2 நபர்கள் அருமையாக சொன்னாங்க, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்க. அந்த முதல் கேள்வி 3இல் 1 பகுதியினர் யாரை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதை நீங்கள் எழுதுங்க முதல்ல. அடுத்தாற்புல 13ஆம் சிங்கராயர்
திருப்பலிக்கு பிறகு 31 ஆண்டுகள் ஒரு ஜெபத்தை சொல்ல சொன்னார். ஏன்னா ஐரோப்பா நாடுகள் பல்வேறு பிரிவினை வாதங்கள், பல்வேறு விதமான ப்ராட்டஸ்டன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் திருச்சபையை அலைக்கழித்தது. ஆகையினால் யாருடைய ஜெபத்தை சொன்னால் எதிரிகளை வீழ்த்த முடியும் என்பதை திருப்பலிக்கு பிறகு அந்த வல்லமையான ஜெபம் யாருடைய பெயரை சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு ஜெபத்தையே சொல்லுவதற்கு ஆணை பிறப்பித்தார்கள். 31 ஆண்டுகள் யாருடைய ஜெபத்தை வைத்து ஜெபிக்க சொன்னார்கள் என்பதை அதில் குறிப்பிடவும். எல்லாரும் ஆன்சர் எளிமைதான், ஆனாலும் அதை வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. நிறைய இன்னும் கேள்வி கேட்கலாம். 3வது, இன்றைய நவீன உலகத்தின் கவர்ச்சி நாயகனாகவும் எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய நவீன சாத்தான் யார் என்று சொன்னாங்க. இன்றைய நவீன உலகத்தில் நம்முடைய நேரத்தை, நம்முடைய பொழுதுபோக்கை, நம்முடைய ஜெப வாழ்வை, நம்முடைய வழிபாட்டை எல்லாத்தையும் சீர்குலைக்கக்கூடிய நவீன சாத்தான் நவீனமான முறையில் யார் வடிவில், யார் உருவத்தில் நம்மிடம் வருகிறான் என்பதை பற்றி சொன்னாங்க. கேள்வியும் ஈஸி, பதிலும் ஈஸி. ஆகையினால் இது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கி மறையுரை அன்பு நண்பர் அருள் தந்தை அந்தோணி யாகப்பன் இந்த நவநாட்களில் இந்த மறையுரை என்பது மிக மிக அருமையாக எல்லாருக்கும் புரிகின்ற வகையில் புனித மிக்கேல் தூதர் மேலே இன்னும் அதிக பற்று பக்தி வளர்வதற்கு விவிலிய பணியில் அருமையாக எடுத்துரைத்தார். அவர்களுக்கு உளமாற நெஞ்சார வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை தினத்தில் ஒரு கதாநாயகன் வருகிறார். நம்ம ஊருக்கு யார் வரா? நோட்டீஸில் என்ன போட்டிருக்கு? அருள் தந்தை மைப்பா ஜேசுராஜ். அவர் எங்கே இருக்கிறாரு? நம்ம கூப்பிடும் தூரத்தில் அருகாமையில் இருக்கு. நம்முடைய நெய்பரிங் பிரீஸ்ட், நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய தந்தை. அவர் நம்முடைய மறை மாவட்டத்தில் 25 ஆண்டுகள் பணியாற்றிய வெள்ளி விழா நாயகர்னு நோட்டீஸில் போட்டிருப்பேன் இல்லையா? நாளை தினத்தில் அவரை நாம் சிறப்பிக்கும் நோக்கத்தோடு இங்கே அவரை வரவேற்று அன்பளிப்பு எது கொடுக்கணும்னா கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கைகள் அவருடையக்கு ஒரு நன்கொடையாக அவரை ஊக்கப்படுத்துவதாக அமையும். எனவே நாளைக்கு வரக்கூடிய அருள் தந்தை மைப்பா ஜெயசராஜ் அவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்தில் 25 ஆண்டுகள் பணியாற்றி அவருடைய வெள்ளி விழாவை கொண்டாட ஆயத்தமாயிருக்கிறார். அவர்களை அழைப்பது சால பொருத்தம். நாளை தினத்தில் அவர்கள் வருவார்கள். அவர்களை இன்முகத்தோடு வரவேற்பதற்காக மாலை அணிவித்து அதன் பிறகு அவர்களை வரவேற்று அதன் பிறகு அவர்களுக்கு எடுக்கக்கூடிய காணிக்கைகளானது உங்களால் முடிந்த எதுவாக இருந்தாலும் அது அவருக்கு ஒரு ஊக்கத்தொகையாக இருக்கும். அது உங்களால் முடிந்தது, கொடுக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை, நாளை தினத்தை அவருக்காக நாம் சிறப்பிக்கின்றோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி எழுதி இந்த கேள்வித்தாளை திருப்பலி முடிந்த பிறகு என்னிடம் ஒப்படைக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். எல்லாரும் எழுந்து நின்று இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமருடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது திருப்பலி முடிந்த பிறகு எல்லாருக்கும் பால், கேக்கு மற்றும்
வாழைப்பழம் நன்கொடையாக வழங்கப்படுகிறது. எல்லா மக்களும் தவறாது அதை பெற்று சென்றுமாறு அனைவரையும் அன்போடு வேண்டுகிறோம். நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நீ இல்லா சிறு பொழுதும் வீணானதே, நீ வந்ததால் என் உள்ளம் மகிழ்வானதே. நீ இல்லா சிறு பொழுதும் வீணானதே, நீ வந்ததால் என் உள்ளம் மகிழ்வானதே. நீ இன்றி என் வாழ்வில் பொருள் இல்லையே, நீ மட்டும் என் சொந்தம் எப்போதுமே. நீ இன்றி என் வாழ்வில் பொருள் இல்லையே, நீ மட்டும் என் சொந்தம் எப்போதுமே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுக்கே நன்றி. பாதுகாவலரான புனித மிக்கேல் அதி தூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கோடி அற்புதர் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், திரு குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இறைவனின் சகல புனிதர்களே புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். மரியே வாழ்க. தாயே வாழ்க. நித்திய சுதிபிரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.